பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைகள் அப்படின்ற மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சட்டசபையில பேசியிருந்தாப்ல. அவர் பேசிட்டு இருக்கும் போதே டிஎம்கேவை சேர்ந்த யாராலையுமே பொறுத்துக்க முடியல. ஏன்ச்சி ஏன்றாங்க, ஓயின்றாங்க, ஊ அப்படின்ற மாதிரி கத்தி சட்டசபையை விட்டு வெளியில போறாங்க. இந்த ஒரு விஷயம்லாம் இன்னைக்கு நடந்துருந்துச்சு. இதுல ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு சுத்தமா புரியல. நேத்து வரைக்கும் இன்க்ளூடிங் மீ நான் கூட விஜய் அவர்கள் இன்னுமே ஏன் அமைதியை கடைபிடிக்கிறாரு, எப்போ மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வாரு அப்படின்ற மாதிரி பேசி வீடியோ எல்லாம் போட்டிருந்தேன். டிஎம்கேவை சேர்ந்தவங்க எல்லாம் வாயை தொடங்க விஜய், எப்பதான் பேச போறீங்க, ஏன் இன்னும் அமைதியாவே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பேட்ச் மாதிரி எல்லாம் ஏதோ போட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சட்டசபையில அவர் பேசும்போது அவர் வச்ச ஒரு சில விமர்சனங்கள், அவர் ஏதோ ஒரு விஷயம் பேச வராரு, அது என்ன ஏதுன்னு கேட்காமயே ஒரே ஒரு விமர்சனம் எடுத்து வச்சுட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஏஞ்சி கத்துறது, சட்டசபையை விட்டு போறது, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியல. லைக் டிஎம்கேவை சேர்ந்த எத்தனையோ பேர் எல்லாருமே விஜய் அவர்களை அதே சட்டசபையில நின்றுட்டு விமர்சனம் வைக்கிறதுன்ற மாதிரியான ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ணாங்க. எங்க தயவாலதான் நீங்களாம் ஆட்சியே அமைச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் சொல்லும் போது அவங்க உட்கார்ந்து கேட்டு தானே இருந்தாங்க. லைக் டிஎம்கே ரொம்ப பழைய கட்சி, காலகாலமா இருக்கக்கூடிய கட்சி, லைக் ரொம்ப என்ன சொல்றது மெச்சூர்டான கட்சி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் அப்பேற்பட்ட மெச்சூர்டான கட்சி, ரொம்ப பழைய கட்சி செய்யக்கூடிய செயல்கள் அடிக்கடி சட்டசபையை விட்டு ஏன் வெளியில போறீங்க அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் வருது. அதே சமயத்துல விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை பத்தி பேசியிருந்தாரு. இன்னுமே என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை பத்தி வரக்கூடிய நாட்கள்ல பேசினார்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.